குருப்யோ நமக. அஷ்டோ விருக்ஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியனின் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, பாம்பை பிடித்தால் பலன் சொல்லலாம். அதாவது ஒரு பேசிக் லெவலில் ஒரு அஸ்ட்ராலஜி படிக்கிறவங்களுக்கு ராகு கேதுக்கள் பற்றின ஒரு கிளாரிட்டி இருக்காது. அதை எப்படி நம்ம பலனுக்கு எடுத்துக்கணும், ஏன்னா கிரகங்கள் இல்லாத வீடு, அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறதே ஒரு தெளிவான ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கும். ஸோ இதை ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி கொடுக்கலான்றதுக்காக தான் இதை எடுத்திருக்கோம். இன்றைக்கி பாம்பை பிடித்தால் பலன் சொல்லலாம் அப்படின்றது ஒரு டாபிக். இதில் ராகு அப்படிங்கிறது கரும்பாம்பு, கேது அப்படிங்கிறது செம்பாம்பு. ராகு கடும்பாம்பு, கேது செம்பாம்பு. ராகு கொடுத்து கெடுப்பான், கேது கெடுத்து கொடுப்பான். அப்படின்னா என்ன அப்படின்னா, ராகு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு யோகத்தை கொடுத்துருவார். யோகத்தை செய்யக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கும்போது யோகத்தை செஞ்சுருவார். ஆனால் ராகு திசை முடியும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவே ஃபினான்ஷியல் லாஸையும் கொடுத்துரும். ஏன்னா கோடீஸ்வரனாக ஆக்கி ராகு திசை முடிஞ்சு ஜஸ்ட் குரு திசையில் என்ட்ரி ஆகும்போது அதே எத்தனை கோடிகள் சம்பாதிச்சாரையோ அத்தனையும் பிடுங்கிரும். அதுதான் கொடுத்து கெடுப்பான். அதுக்கு தான் நம்ம இன்னொன்று என்ன சொல்லுவோன்னா, அதாவது சாப்பிட சரியாமல் சாப்பிட்டுட்டோன்னு வைங்க, வாயில் சாப்பிட்டுட்டோன்னா அளவு தெரியாமல் சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு உடனே அது என்னென்ன ஜீரணமாக்காமல் வாந்தி எடுக்கிற மாதிரி உடனே அவரே கெடுத்தும் விட்டுருவார் அப்படிங்கிறது. கேது எவ்வளோ கஷ்டங்கள் கொடுக்க முடியுமோ அத்தனையும் ஃபஸ்ட்டில் கொடுத்துருவார். அவரோட இதில் கொடுத்துட்டு கடைசியில் ஒரு யோகத்தை செஞ்சாருன்னா அது நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ ராகுக்கு கேதுக்களுக்கு பார்வைகள் உண்டா அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. பார்வைகள் உண்டு அப்படிங்கிறதும் சொல்லலாம். இல்லை நம்ம அந்த நிழல் படுது அப்படிங்கிறதும் பழைய நூல்களில் சொல்லப்பட்ட ஒன்று. அப்போ பார்வைகள் அப்படிங்கிறது 3, 7, 11 பார்வைகள் அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா ஷேடோ பிளானட் அப்படிங்கும்போது ராகு கேதுக்கள் ஒரு இருக்கிற இடத்துலேருந்து 3, 7, 11 அந்த இடத்துல ஒரு நிழல் விழுது அப்படிங்கிறத ஒரு சிலர் எடுத்துப்பாங்க. ஒரு சிலர் இல்லை அது பார்வைகள் அப்படிங்கிறத எடுத்துப்பாங்க. ஒரு சில பழைய நூல்களில் பார்வைகள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று என்னென்னா, நம்மளுடைய பராசர மகரிஷி சொல்கிறது என்னென்னா, ராகு கேதுக்களுக்கு 1, 5, 9 அப்படிங்கிற சொல்கிறார். 1, 5, 9 அவர்கள் இருக்கும் இடத்துலேருந்து இயக்குவார்கள். அந்த பார்வைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரெண்டையுமே பார்த்திங்கன்னா திருப்பி உல்ட்டாவாக போட்டு பார்த்திங்கன்னா 3, 7, 11, 5, 1, 5, 9 வரும். ஓரளவுக்கு அந்த பார்வைகள்ங்கிறது அப்படி தான் கிடைக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ராகு கேதுக்கள் இருக்கிறதுக்கு சிறப்பான இடம், நல்லதை செய்யக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3, 7, 11 இருக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. கேதுக்கள் 1, 5, 9 இருக்கலாம். தர்ம திரிகோணத்தில் இருந்தால் தர்ம வழியில் நடத்துவார் கேது அப்படிங்கிறது இருக்குது. ராகு ஆசையை நிறைவேற்றுவார், கேது தர்ம வழியில் நடத்துவார் அப்படிங்கிறத சொல்லலாம். 3வது, உயிர்காரகத்துவத்தை அழிச்சிட்டு பொருள் காரகத்துவத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது சொல்லலாம். ராகு உயிர்காரகத்துவத்தை அழித்து பொருள் காரகத்துவத்தை கொடுப்பார். கேது அப்படிங்கிறவர் ஆன்மீக சிந்தனையை கொடுத்துருவார் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். தெளிவான சிந்தனை கொடுப்பார். அதாவது ஃபஸ்ட்டு சித்தபிரமம் மாதிரி இருக்கும் இணைவுகள், ஒரு சில கிரகங்களோட இணையும் போது அது கடைசியாக பார்க்கும்போது ஆன்மீக சிந்தனையை கொடுத்துருவார் அப்படிங்கிறது சொல்லலாம். எக்ஸாம்பிள் சந்திரன் ப்ளஸ் ராகு சேர்ந்து இருக்கும்போது கற்பனை வரும், தாய்க்கு ஆபத்து. அதுதான் என்னென்னா உயிர்காரகத்துவத்தை கெடுப்பார் அப்படிங்கிறது அங்கே தான். அதே போல் சந்திரன் கேது அப்படிங்கும்போது ஆன்மீக சிந்தனையை கொடுத்துருவார். அவங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன நடக்க இருக்கிறதோ அதை தெளிவாக அவங்களுக்கே அவர் மனோநிலையில் சுட்டி காமிப்பார். தெளிவான ஒரு மனப்பான்மையை கொடுத்துருவார் அப்படிங்கிறத சொல்லலாம். ராகு அப்படிங்கிறது போகக்காரகன், கேது ஞானக்காரகன். 6, ராகு சனியை போல் செயல்படுவார் கரும்பாம்பு, கேது செவ்வாயை போல் செயல்படுவார். பொதுவாக இந்த ராகு கேதுக்கள் வினை யூக்கிகள் தான்.
எந்த இடத்துல இருந்தாலும் அது வந்து என்ன ஒரு கிரகம் வந்து கொடுக்க நினைக்கிறதோ அதை கூட்டி கொடுக்கறது தான் வந்து இந்த ராகு கேதுக்களோ நல்வினையோ தீவினையோ கூட்டி கொடுக்கறது தான் இந்த ராகு கேதுக்களோட நிலைப்பாடு. நல்ல செயலாக இருந்தாலும் கூட்டி கொடுத்துரும், தீய செயலாக இருந்தாலும் அதிகப்படுத்தி கொடுக்கறது தான், பிரம்மாண்டப்படுத்தி கொடுக்கறது தான் இந்த ராகு கேதுக்கள். ராகு கேதுக்கள் யாருடன் சேர்ந்திருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு யோகத்தை செய்யும் அப்படின்னா, வக்ர கிரகங்களோடு சேர்ந்திருந்தால் அந்த தசாபத்திகளில் ராகு கேதுக்கள் யோகத்தை செய்வார். ரெண்டாவது வந்து ராகு கேதுக்கள் உச்சம் பெற்ற கிரகங்களோட இருந்தால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யோகத்தை செய்கிறார். அடுத்தது நீசம் பெற்ற கிரகத்து கூட இருக்கும்போது நம்ம பார்த்து இதில் பலன் கிடைக்கணும், இல்லைன்னா இதில் ரொம்ப வந்து கடுமையான ஒரு பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் ராகுக்கள் வந்து 3, 7, 11 வந்து பியூராக உங்களுக்கு பலன் கொடுக்குற ராசிகள் 3, 7, 11 இருந்தாலும் கூட பியூராக பலன் கொடுக்குற ராசிகள் அப்படின்னா நம்ம ஜோதிட அலங்காரத்தில் ஒரு பாடல் வரும், ஆமே நண்டு சுரான்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும். அதுபோல் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, மகரம் இந்த இடத்துல இருக்கிற ராகுக்கள் வந்து ராகு கேதுக்கள் நன்மையை செய்வார் அப்படிங்கிறது தான் ஒரு அனுபவத்தில் வந்த ஒரு நிலைப்பாடு. நீங்களும் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். கிருத்திகா.